நீ தள்ளுறாப்புல காலை மிதிக்கிறாப்புல கத்துறாங்கல்ல, அப்ப கவனிக்கல நீங்க? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? நியாயம் உங்க மண்டைக்குள்ள பிரச்சனை, உங்க பார்வையில பிரச்சனைங்க. யாரு உட்கார நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாட்டர்டே எபிசோட்ல நம்ம விஜய் சேதுபதி நம்ம பார்வதி அக்கா சொர்ணக்காவை வச்சு கிளின்னு கிழிச்சாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அதுதான் நடக்கல. ஆனா அதுக்கு பதிலு நம்ம சபரியோட சேர்ந்த அன்பு கேங்கல வச்சு செதச்சிட்டாருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆரம்பத்துல பார்வதி அக்காவை தான் அடிக்க வராங்கன்ட்டு நம்ம அன்பு கேங்கெல்லாம் செம ஹாப்பியா இருந்தாங்க. இந்த வாரமும் பார்வதி வச்சு செய்ய போறாங்க. பார்வதிக்கு கிடையாது, அன்பு கேங்கான சபரி, விக்கல்ஸுக்கு, கனிக்கு, இவங்க 3 பேத்துக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வச்சு ஒவ்வொரு பாயிண்டா வச்சு கிளின்னு கிழிச்சிட்டாரு. இன்னும் நீங்க அந்த எமோஷனல் பாண்டிங்லாம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கனி உங்கள்ட்ட இன்னமும் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வீக் தான் கரெக்டா ஒவ்வொரு விஷயத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி, ஏன் சொல்ல போனா குறும்படம் போட்டு நீங்க கேம் இவ்வளவு அக்லியா விளையாண்டுட்டு எப்படி வீட்டுக்குள்ள இவ்வளவு தைரியமா இருக்கீங்க? கனி தள்ளுறாப்புல காலை மிதிக்கிறாப்புல கத்துறாங்கல்ல, அப்ப கவனிக்கல நீங்க? அன்புக்கு எங்க சேராதீங்க, உள்ளுக்கு அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் காதிலே வாங்காம ஒவ்வொரு இன்ச்சும் கேம்ல அதைத்தான் நீங்க செயல்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சு செஞ்சுட்டா இருக்க. அக்கா, அண்ணன், தம்பி எல்லாம் விட்டுடுங்கன்னு இன்னும் நீங்க அந்த எமோஷனல் பாண்டிங்லாம் வச்சுக்கிட்டே இருந்தீங்க. ஒரு பக்கம் பார்வதியும் திவாகரையும் கெட்டவங்க அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க எல்லாருமே கேடு கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி முகத்தரையை கிழிக்கிறாப்புல பண்ணிட்டாங்க. அதுவும் சபரிக்கலாம் போதுமாடா சாமி, என் கண்ணுல இருந்து கண்ணீர் தான் வரல அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அழுது உடஞ்சிட்டாருங்க. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அவருக்கு இந்த வாரமே நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எப்ப பார்வதி கண்ணை உடைச்சாரோ அந்த வாரத்துல இருந்து வீட்டுக்குள்ளேயும் பல பிரச்சனை. முக்கியமா பாத்தீங்கன்னா, தேவையில்லாத அந்த பிரஸ் மேட்டரை நான் ஒரு சிபிசிஐடி மாதிரி தொலைவ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மாட்டிக்கிட்டாரு. அதுக்கு ஹவுஸ் மேட்லாம் சேர்த்து வச்சு செஞ்சிட்டாரு. அடிக்காதீங்கன்னு எல்லாரும் காலையும் விழுந்தேன். இந்த காலில் வந்தது எல்லா பைக்கிலுக்கும் தோதாகி போய் மிதிச்சு சாணியை பூரா எடுத்துட்டாங்க. சரி, வீக்கெண்ட்லயாவது நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்பு இங்க அதுக்கு மேல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சபரிய கிளிகளையும் கிழிச்சு விட்டாங்க. அது உள்ளுக்குள்ள இருக்கிற வன்மம் சார், அது பேர் தான் சார் வன்மம். ஐயோ, ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்களே. அது மட்டும் விட்டாங்களா, போன வாரம் வர சுகர் கோட்டிங் பண்ணாத அப்படின்ட்டு கனியை எவ்வளவோ அட்வைஸ் பண்ணாங்க. நம்ம கனியக்கா அதை கொஞ்சம் கூட கேட்டுக்கல. எப்படினாலும் நம்ம உள்ளுக்கு ஒரு குரூப் விஷயத்தை பண்ணி கேம் நகர்த்திடலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, இந்த வாரம் அதை சுத்தமா உடைச்சு விட்டுட்டாரு. நீங்க அந்த பிரச்சனை அழகா திருப்பி பார்வதி மேல போட்டா என்ன அர்த்தம்? என்னடா அதே மாதிரி விக்கல்ஸ் போன வாரம் வர அமைதியா இருந்தாரு. இந்த வாரம் ஒரு அவதாரம் எடுத்து விளாண்டாருன்னு பார்த்தா அதுவும் தப்பு தான்டா அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸையும் செஞ்சு விட்டுட்டாங்க. இதே மாதிரி எஃப்ஜேயும் 4 கிளி கிழிச்சிட்டாங்க. அது என்ன கிழிச்சாங்க, ஏது கிழிச்சாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் ஒண்ணு கேட்கறதா, நீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கைகள்ல ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் பார்வை கூப்பிட்டு ஒரு நல்லா விசாரிக்கிற மாதிரி ஒரு பிட்டா போட்டாரு. என்ன பாரு, உன் கண்கள்லாம் நல்லா இருக்கா? இது பிரச்சனை இல்லையே. உங்க கண் எப்படி இருக்கு? ஓரளவுக்கு சார். பார்வதி, ஆஹா, நம்மளெல்லாம் நல்லா விசாரிக்காரு, சரி நம்மளும் ஒரு ஜாலியா பேசுவோம் அப்படின்ட்டு ஆமா சார் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சார், நல்லா இருக்கு சார் அப்படின்ன உடனே விஜய் சேதுபதி, நான் கேட்கலாமா, உங்க ரசிகர்கள் எல்லாம் வெளியில கேட்கறாங்க அப்படின்ட்டு குசியா பேச விட்டு இப்ப பாயிண்ட்டுக்கு வர அப்படின்ட்டு விஜய் சேதுபதி, சோ யூ பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், பேசலாமா நம்ம? ஆமா சார். சரிம்மா, வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் இந்த பட்ட பேர்லாம் வச்சு பேசுனீங்களே, அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னோடனே பார்வதி சந்தோஷத்துல, சார் நான் நம்ம விக்கல் சக்கரமுக்கு பானப்பத்திர ஓனாண்டி அப்படின்னு பேர் வச்சேன் சார். அதுவும் இந்த வடிவேல் படத்துல ஒரு காமெடியா வரும்ல சார், அது மாதிரி காமெடியா பண்ணேன் அப்படின்னோடனே விஜய் சேதுபதி அது காமெடி எல்லாம் கிடையாதுங்க, அது ஜோக்கும் கிடையாது, ஜோக் இல்லையா அப்படின்னோடனே பார்வதி, ஆஹா ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி மனசுல இருந்தாங்க. சரிம்மா, வேற யாருக்கெல்லாம் பட்ட பேர் வச்சீங்க, யாராருக்கெல்லாம் என்னென்ன பேர் வச்சீங்க, அதை ஒரு தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் அப்படின்னோடனே அப்படியே சொல்லலாமா வேண்டாமான்னு பார்வதி, சார் நம்ம அரோராவுக்கு குசும்பின்னு வச்சேன் சார். அதுக்கப்புறம் வக்ர விக்ரம் அப்படின்னு வச்சேன் சார். சார் இந்த வக்ரம்னா என்ன அப்படின்னம்னா எனக்கு மீனிங்லாம் தெரியாது, தமிழ்ல அவ்வளவா நான் பெரிய அளவுக்கு நான் பேச மாட்டேன், நான் இங்கிலீஷ்ல தான் பேசுவேன் அப்படின்ட்டு ஃபீலாக விட்டுக்கிறாங்க. விஜய் சேதுபதி பிடிச்சிட்டாரு. தமிழ் அகராதியில் அதற்கான பொருள் என்னன்றது எனக்கு
கரெக்டா? நீங்க ஒரு விஜய் தானே? ஆனப்பத்திர ஓனாண்டி அப்படின்னு ஒண்ணு சொன்னேன்ல, அது பானை இருக்க அப்படின்னு பாடி ஷேமிங் தானே பண்ணேன். அதாவது வந்து விக்கல்ஸ் வந்து சொன்னாரா இல்லையா? என்ன சொன்னாரு? அது வந்து என்ன பாடி ஷேமிங் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னோடனே அதை விட்டுருக்கணுமா இல்லையா? பாடி ஷேமிங் பண்ணாது, நீ மட்டும் பானைன்னு சொல்றேன்னு நான் சொல்லிட்டேன். அப்படி அவர் சொல்லவே இல்லை. ஆக மொத்தம் நீ ஒரு வக்கர புத்தியோட வந்து வீட்டுக்குள்ள அலைஞ்சுக்கிட்டு நீ மத்தவங்களை வந்து இப்படி சொல்றது எந்த வித நியாயம் அப்படின்னு கேட்டவனே விஜய் பார்வதிக்கு வாயே இல்லைங்க. ஐயோ இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? அதுக்கப்புறம் அதோட விட்டாரா? நில்லுமா, இந்த ஆபாச குறியீடுன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. என்ன ஆபாச குறியீடு அப்படின்ட்டு வந்து அந்த ஆபாச குறியீடு மாதிரி ரெண்டு கட்டையை அடிக்கி நட்டுக்குத்துக்கா நிக்க வச்சோம்னா அது ஆபாச குறியீடு. எந்த இடத்துல உங்களுக்கு இது ஆபாச குறியீடா தெரிஞ்சது? அவர் தெளிவா சொல்லிட்டாரு, உன் கண்ணோட்டத்துல அப்படி ஒரு பார்வை இருக்கு, இந்த மாதிரி விஷயத்த கூட வந்து நீ தப்பா வந்து அடுத்தவங்க பேசுற மாதிரி ஆக்கிட்ட, எனக்கு இந்த மாதிரி ஒரு குறியீட வைக்கிறது கூட கேவலமா இருக்கு, ஏன்னா நீ அப்படி அதுல லேபிள் ஓட்டிட்ட அப்படின்னவனே நம்ம பார்வதி ஆகா ஒரே பக்கமா நம்மளே அடிச்சிட்டு இருக்காங்க, சரி நம்மளுக்கு தான் வந்து ஒரு அடிமை சிக்கிருக்காங்க, நம்ம அண்ணன் நம்ம பக்கத்துல உட்கார்ந்துருக்க திவாரத்தை மாத்தி விடுவோம், வாட்டர்மலனை அடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சார் நான் சொல்லல சார், வாட்டர்மலன் தான் சார் சொன்னார் அப்படின்னோடனே ஆஹா குண்டு பேவுல போட்டு குடிச்சிருச்சு அப்படின்ட்டு வந்து நைஸா நம்ம திவார் வாட்டர்மலன் இருந்து விஜய் சேதுபதி பிடிச்சிக்கிட்டாரு. சார் என்ன உங்களுக்கு அப்படி தப்பா குறியீடு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டோம்னா ஆபாச குறியீடு காட்டுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்படின்னவனே திவாகரை வச்சு கிழிச்சிட்டாரு. உனக்குள்ள பிரச்சனை, உன் மண்டைக்குள்ள பிரச்சனை, உன் பார்வையில பிரச்சனை இருக்குதுல நாங்க பொறுப்பாக முடியாது, எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து அப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு வந்து வாட்டர்மலனே வந்து ஏண்டா அவதான் என்ன ஏத்தி விட்டாலும் நீ இப்படிதான்டா செயல்படுவ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நீ அடுத்தவன் பேச்ச கேட்டா இப்படிதான் நாசமுத்து போவ, சும்மா இருக்க முடியாதடா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதியும் வந்து வச்சு செஞ்சுட்டாரு, இந்த பக்கம் வாட்டர்மலனையும் வச்சு செஞ்சுட்டாப்ல. இப்படித்தான் வந்து கண்டினியூவா பார்வதியும் திவாகரையும் இந்த வாரம் பூரா அடிக்க போறாங்க அப்படின்ட்டு வந்து நம்ம அன்பு கேக்கான சபரி, விக்கல்ஸ், கனி, எப்ஜே இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கல, அப்படியே வந்து டேக் டைவர்ஷன் எடுத்து நான் அங்க அடிக்கலாம்னு வந்து நினைச்சேனா அது சும்மா ட்ரையல் தான்மா, மெயின் டார்கெட்டே நீங்க தான்டா அப்படின்ட்டு வந்து கேப்டன்சி டாஸ்க் யார் வந்து அதுல வந்து ஜட்ஜா இருந்தது அப்படின்னே கனியும் சாண்ட்ராவும் இருந்துச்சுன்னாங்க. என்ன சாண்ட்ரா என்ன நடந்தது அப்படின்னே சாண்ட்ரா போல நடந்தது பூரா சொல்லிருச்சுங்க, இந்த இடத்துல நான் ஜட்ஜா இருந்தேன் சார், ஆனா டிஸ்குவாலிபிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த கனி சொன்னாங்க, அது எனக்கு ஒண்ணுமே புரியல, அது டிஸ்குவாலிபிகேஷன் கேட்கும்போதே வந்து என் பேச்சே கேட்கல, எல்லாம் வந்து அங்க பேசுறாங்க அப்படின்னு கனியை போட்டு கொடுத்தோடனே ஐயோ சேச்சி நம்மள பிக் பாஸ் சொல்லல ரூல்ஸ்ல இல்ல இது ஓகேவா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஓகேவா டிஸ்குவாலிஃபிகேஷன் நீங்க கேட்டிங்களா போட்டு கொடுத்துருச்சே அப்படின்ட்டு வந்து இல்ல சார் நான் வந்து இவங்க சொல்றதை கவனிக்கல, நான் ஏதாவது ஒரு பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ணா இன்னொரு பக்கம் நான் கேட்க மாட்டேன் சார் அப்படின்ன உடனே ஏமா நீங்க ஜட்ஜு தானே, ஜட்ஜோட ரூல்ஸ் என்னமா சொல்லுங்க அப்படின்ன உடனே சார் இந்த மாதிரி வந்து கோர்ட்ல வந்து காலை வச்சுட்டோம்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏமா அப்படியேமா சொல்லி இருந்தது ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி பிட்டு பேப்பர்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு, இதுக்கு முன்னாடி எந்த எபிசோட்ல எடுத்துட்டு வந்ததில்ல, இதுல வந்து அவரே வந்து அந்த டாஸ்க் லெட்டரை வந்து படிக்கிறார், என்ன அப்படின்னா பாட்டில் எடுக்கும் போது அந்த லைன்ல பட்டதுன்னா டிஸ்குவாலிபிகேஷன், ஆனா இவங்க பாட்டிலே எடுக்க போகல, அந்த கேமே ஆரம்பிக்கும் போது இப்படி லைன்ல வந்து கால் வச்ச உடனே டிஸ்குவாலிபிகேஷன் போது ட்ரையாங்கிள் பவுண்டரின் உள்ளே ஓடி சென்று எடுக்கக்கூடாது, எடுக்கும்போது பாட்டில் எடுக்கும்போது இதெல்லாம் என்னமா நியாயம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாரு. அதுக்கு கனிட்ட வந்து பதிலே சொல்ல முடியலங்க. மறுபடியும் வந்து சாண்ட்ரா வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. இவங்களோட எண்ணங்கள் பூரா வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து ஒரே ஆளை வந்து வின் பண்ண வைக்கணும், சபரியை வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு தாங்க சார் மோட்டிவ் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு பக்கம் திவ்யாவும் இருந்துச்சு, அதே தான் சொன்னாங்க சார். போகலே சபரி வந்து ரொம்ப அக்ரெசிவா விளையாடணும், யார் என்ன வந்தாலும் நான் பயங்கரமா அடிச்சுதான் விளையாட போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சபரியவும் போட்டு கொடுத்துட்டாங்க. கேம்னா அடிபடுதான் செய்யும் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து கனியை பார்த்து அவர் காலை மிதிச்சாரே அது நீங்க கவனிக்கலையா அப்படின்னு கேட்டவொடனே கனி வந்து சார் நான் கவனிக்கவே இல்லை சார், அது என்ன ஏதுன்னே தெரியல சார் அப்படின்ன உடனே விஜய் சேதுபதி நீங்க எல்லாம் கேமா விளாண்டுருக்கீங்க, என்ன அடிதடி சண்டை போட்டு விளாண்டுருக்கீங்க அப்படின்ட்டு வந்து உங்களுக்காக அந்த வீடியோ போட்டு வீடியோ போட்டு காமிச்சாங்க. வீடியோ போட்டு காமிச்ச உடனே வந்து எல்லாருமே வந்து ஐயோ பாவம் அந்த பொண்ணு அடிபட்டுட்டாலே அப்படின்லாம் பதில ஐயோ நம்ம எல்லாருமே மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டாங்க. அதுவும் முக்கியமா வந்து எடிட்டருக்கு எஃப்ஜே மேல என்ன கோபம் தெரியல, அந்த கேமை முடிக்கல, கடைசி வந்து அடிச்சு விளையாண்ட சபரியை கடைசி முடிக்கல, மச்சான் சூப்பர் கேம்டா, வெரி குட் கேமா, சூப்பரா விளையாண்ட அப்படின்றது சபரியை கட்டி விட்டுவார்ல, அதை போட்டு விட்டாப்ல விஜய் சேதுபதி. அங்க முடிச்சு என்ன எஃப்ஜே என்ன உனக்கு கேமை வந்து சூப்பரா 3 முறை அவன் காலை மிதிச்சு விளையாண்டுருக்கான், அதெல்லாம் உனக்கு தெரியாது, அது ஒரு உனக்கு நல்ல கேமா அப்படின்ட்டு வந்து எஃப்ஜே வந்து கிழிச்சு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் சபரிட்ட வந்து சபரி உங்க மாஸ்டர் பிளான் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க, எப்படி அடிக்கணுமோ அதை பூரா அடிச்சிட்டீங்க, உங்க வன்மத்தை பூரா வந்து தீர்த்துக்கிட்ட மாதிரி தான் இந்த கேம் இருந்தது,
ஏன் அப்படின்னம்னா அந்த அளவுக்கு வந்து அக்ரெசிவா அடிச்சே விளையாண்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சபரிட்ட சொன்ன உடனே சபரி வந்து அழுகு ரத்த கண்ணீர் மட்டும் தான் வரல, மற்றபடி ஆளு வந்து ஐயோ இந்த 3 மணி நேரம் என்னத்தான் வச்சு அடிச்சிட்டு இருக்கீங்களா, எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சபரி திகச்சு போய் நின்னதா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி பிரேக்குன்னு போன பிறகு நம்ம சபரி போய் வந்து நம்ம பார்வதி காலில் விழுகாத குறைய வந்து சாரிமா நான் ஒன்றும் வேணுக்கு செய்யல, அந்த கேம் விளாடணும்னு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சமாளிச்சுட்டாங்க. பார்வதி வந்து அங்கிட்டு போய் ரெஸ்ட் ரூம் போற இடத்துல உட்காந்து பயங்கரமா சோகத்துல கையெழுத்தி ஏன்டா என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு வந்து பயங்கரமா அழுதாங்க. ஆனா அன்பு கேங்க அடிச்சது ஒரு பக்கம் வந்து பார்வதிக்கு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நம்மளையும் இந்த வாரத்தோட கெட்ட பேரை உருவாக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி வந்து அழுத மாதிரி தாங்க நம்மளுக்கு தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு இந்த 40 நாள்ல சபரியை இந்த ட்ரெயினை வந்து கரெக்டா அடிச்சிருக்காரு, கனியவும் கரெக்டா அடிச்சிருக்காரு, எஃப்ஜேயும் கரெக்டா அடிச்சிருக்காரு, விக்கல்ஸையும் கரெக்டா அடிச்சிருக்காரு, எப்பயும் போல வந்து பார்வதியும் திவாகரையும் அடிக்கிறது தான். ஆனா இந்த ட்ரெயினை வந்து பாயிண்டா நோட் பண்ணி செதற அடிச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்ல இந்த வாரத்துல வந்து அடிச்சு மட்டும் இல்ல, அடுத்த வாரம் எஃப்ஜேயோட கேப்டன்சி இருக்குல்ல அதுலயும் கண்டிப்பா அடிப்பேன் அப்படின்ட்டு வார்ன் பண்ணிட்டு இந்த வீக்கெண்டை சிறப்பா செஞ்சு விட்டுட்டு போயிட்டா இருந்தாங்க நம்ம சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறமும் கனி வந்து நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ட்டு சாண்ட்ராட்ட போய் இந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து நீங்க வந்து இப்படி சொன்னீங்களே அப்படின்ன உடனே சாண்ட்ரா ஏமா உன்ட்டெல்லாம் பேச டைம் இல்ல போ அப்படிங்கிற மாதிரி வந்து கிளம்பிருச்சுங்க. கனி ஆஹா நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்து மீனாகி விட்டதே, ஏன்னா எப்படியாவது வந்து இந்த கேமராவுக்கு முன்னாடி பேசி நல்ல பேர் வாங்கிடலாம்னு நினைச்சாங்க, அது சாண்ட்ரா வந்து இடம் கொடுக்கலங்க. இப்படித்தான் இந்த வீக்கெண்ட் எபிசோட் வந்து மிக சிறப்பாக நல்லா இருந்ததுதாங்க நம்ம சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீக்கெண்ட் எபிசோடு வந்து உண்மையிலே விஜய் சேதுபதி நல்லா தான் பண்ணாரா இல்ல இந்த இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்கல அப்படிங்கன்னு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.